ஹாய், இன்றைக்கி கருணக்கிழங்கு வறுவல் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தோல் சீவி நம்ம எடுத்துக்குவோம். அதை முதல்ல வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் புளியும் லைட்டாக மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நாக்கில் அரிப்புத்தன்மை இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் அதை யூஸ் பண்ணிக்கல. இதை வேகிறதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கு ஏற்ப உப்பு, இது கூடவே நம்ம காரத்தும் தேவைக்கு ஏற்ப உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஃப்ளேவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் ஃப்ளேவர் வரும் அப்படின்ற காரணத்துக்காக. அப்புறம் அரிசி மாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். கூடவே மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்தையுமே தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயிலெலாம் யூஸ் பண்ண வேணாம். நம்ம ஏன்னா ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறதுனால ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. வாட்டரே போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் நம்ம எப்பவும் போல் மீன் பொரிக்கிற மாதிரி நார்மலாக பொரிச்சு எடுக்கலாம். ஓகேவா? தண்ணி அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? மீன் ஃப்ளேவர் வரும். கிட்டத்தட்ட நம்ம இந்த கிழங்கு வச்சு செய்யும்போது மீன் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். ரசம், இது கூட ரசம் வச்சு சாப்பிடலாம். இல்லைனா நம்ம வெரைட்டி சாதத்துக்கும் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரிப்ஸியாக வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அரிசி மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது நல்ல கிரிப்ஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம லுக் இருக்கும். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.